தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு வாரங்களே உள்ள நிலையில் பிரதான கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை முழுவீச்சில் தொடங்கியுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் பாஜக தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது பல்வேறு சர்ச்சைகளுக்கு வழிவகை செய்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக 27 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட உள்ளது. இந்நிலையில் நீண்ட தாமதத்திற்கு பிறகு ஏப்ரல் 3ஆம் தேதி தனது 27 வேட்பாளர்களையும் அறிவித்தது பாஜக. இதற்கிடையில் பாஜக வேட்பாளர்களில் யார் யார் இடம் பிடிப்பார்கள் என எழுந்த எதிர்பார்ப்புக்கு விடை கிடைத்ததுடன் மிகவும் எதிர்பார்த்த அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லை. முன்னதாக தொகுதி பங்கீட்டில் பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கிய தொகுதிகள் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகள் எனவும், பாஜகவுக்கு குறிப்பாக தனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள கோவை பகுதியில் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் அண்ணாமலை அதிருப்தியில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகின. மேலும் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக தலைமையுடனான இணக்கமற்ற போக்கு இருந்தது. இத்தகைய சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என டெல்லி பாஜக விருப்பப்பட்ட நிலையில் அண்ணாமலை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக தகவல் வெளியானது. ஆனால் கூட்டணி தலைமை அந்த தொகுதியை ஒதுக்காத காரணத்தினால் கோவை வடக்கில் போட்டியிட விரும்பியதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் அந்த தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிட பணிகளை மேற்கொண்டதால் விருப்பப்பட்டும் தொகுதிகள் கிடைக்காமல் போனதால் தேர்தலில் போட்டியிடும் விருப்பத்தை அண்ணாமலை கைவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பாஜக வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை பெயர் உள்ளது என மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருந்த நிலையில் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்படாதது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு என பதிலளித்துள்ளார். அதேபோல நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதிக்கும் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை வடக்கு தொகுதிக்கும் மாறியுள்ளனர். மேலும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவினாசி தொகுதியிலும், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியிலும் போட்டியிடுவதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதே சமயம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்றும், தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பணியாற்ற அண்ணாமலை விரும்புவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் அளித்துள்ளார்.